யோசுவா ஆகமம் அதிகாரம் 12. யோர்தானுக்கு அப்பால் கதிரவன் உதிக்கும் பக்கம் அர்னோன் பள்ளத்தாக்கிலிருந்து எர்மோன் மலை வரை கிழக்கு பகுதியில் அராபா முழுவதிலும் இஸ்ரவேலர் கைப்பற்றிய நாடுகளின் அரசர்கள் இவர்களே. எமோரிய மன்னன் சீகோன் எஸ்போனில் வாழ்ந்தான். அவன் அர்னோன் பள்ளத்தாக்கின் எல்லையில் இருக்கும் அராயேரிலிருந்து பள்ளத்தாக்கின் நடுவில் கிளையாதின் பகுதி வரையிலும், அம்மோனியரின் எல்லையான யப்போக்கு பள்ளத்தாக்கு வரையிலும், அராபாவிலிருந்து கிழக்கே கினரோத்து கடல் வரையிலும், உப்பு கடலான அராபா கடல் வரையிலும், கிழக்கு நோக்கி பெத்தசிமோத்து வரையிலும், தெற்கில் பிஸ்கா மலைச்சரிவு வரையிலும் அரசாண்டான். ரபாயியருள் எஞ்சியிருந்தவனும் பாசானின் மன்னனுமான ஓகின் எல்லை இதுவே. அவன் அஸ்தரோத்திலும் எதிரேயிலும் வாழ்ந்தான். எர்மோன் மலை, சல்கா மலை, கெசூரியர், மாகாத்தியரின் எல்லை வரையிலும், எஸ்போன் மன்னன் சீகோனின் எல்லையான கிளையாதின் பாதி வரையிலும் ஆண்டான். ஆண்டவரின் ஊழியரான மோசேயும் இஸ்ரவேலரும் அவர்களை தோற்கடித்தனர். ஆண்டவரின் ஊழியரான மோசே அதை ரூபனுக்கும் காத்துக்கும் மனாசேயின் பாதி குலத்திற்கும் உரிமையாக கொடுத்தார். யோசுவாவும் இஸ்ரவேலரும் கைப்பற்றிய நாடுகளின் மன்னர்கள் இவர்களே. யோர்தானுக்கு மேற்கே பாகால் காதில் லெபனோன் பள்ளத்தாக்கிலிருந்து சேயீர் பக்கம் செல்லும் ஆலாக்கு மலை வரை இருந்த மன்னர்களின் நாட்டை யோசுவா இஸ்ரவேலருக்கு அவர்களின் குலப்பிரிவின்படி உடைமையாக அளித்தார். மலைச்சரிவு, பள்ளத்தாக்கு, அராபா மலைச்சரிவு, பாலை நிலம், நெகேபு, இத்தியர், எமோரியர், கனானியர், பெரிசியர், எபியர், எபூசியர் ஆகியோரின் நாடுகள். எரிகோ மன்னன் ஒருவன், பெத்தேலுக்கு அருகில் இருந்த ஆயி மன்னன் ஒருவன், எருசலேம் மன்னன் ஒருவன், எபிரோன் மன்னன் ஒருவன், யார்முத்து மன்னன் ஒருவன், லாக்கிசு மன்னன் ஒருவன், எக்லோன் மன்னன் ஒருவன், கெசேர் மன்னன் ஒருவன், தெபீர் மன்னன் ஒருவன், கெதேர் மன்னன் ஒருவன், ஓர்மா மன்னன் ஒருவன், அராது மன்னன் ஒருவன், லிப்னா மன்னன் ஒருவன், அதுல்லாம் மன்னன் ஒருவன், மக்கேதா மன்னன் ஒருவன், பெத்தேல் மன்னன் ஒருவன், தப்புவாகு மன்னன் ஒருவன், ஏபேர் மன்னன் ஒருவன், அப்பேக்கு மன்னன் ஒருவன், லாசரோன் மன்னன் ஒருவன், மாதோன் மன்னன் ஒருவன், ஆட்சோர் மன்னன் ஒருவன், சிம்ரோன் மெரோன் மன்னன் ஒருவன், அக்சாபு மன்னன் ஒருவன், தானாக்கு மன்னன் ஒருவன், மெகிதோ மன்னன் ஒருவன், கெதேசு மன்னன் ஒருவன், யோக்னயாம் கர்மேல் மன்னன் ஒருவன், நாபோத்தோரில் இருந்த தோர் மன்னன் ஒருவன், கில்காலில் இருந்த கோயிம் மன்னன் ஒருவன், திர்சா மன்னன் ஒருவன். ஆக மொத்தம் 31 மன்னர்கள். யோசுவா ஆகமம் அதிகாரம் 13. யோசுவா வயதாகி முதுமையடைந்தார். ஆண்டவர் அவரிடம், உனக்கு வயதாகி நீ முதுமையடைந்து விட்டாய். இன்னும் உடைமையாக்க வேண்டிய நிலம் ஏராளமாக உள்ளது. எஞ்சியுள்ள நிலங்கள் இவையே: பெலிஸ்தியர், கெசூரியரின் எல்லா பகுதிகள், எகிப்துக்கு எதிரில் உள்ள சீக்கோரிலிருந்து வடக்கில் எக்ரோன் எல்லை வரை, கனானியருடையதாக கருதப்பட்ட காசா, அஸ்தோத்து, அஸ்கலோன், காத்து, எக்ரோன் ஆகிய பகுதிகளின் 5 பெலிஸ்திய மன்னர்கள் மற்றும் அவ்வாயர், தெற்கிலிருந்து கானான் நாடு முழுவதும், சீதோனியருக்கு சொந்தமான மெயாரா, அபேக்கு வரையிலும், எமோரியரின் எல்லை வரையிலும் உள்ள பகுதிகள், கெபாலியரின் நாடு, லெபனோன் முழுவதும், எர்மோன் மலையின் கீழ் கதிரவன் உதிக்கும் பாகால் காதிலிருந்து ஆமாத்து கணவாய் வரை உள்ள பகுதியும், லெபனோனிலிருந்து மிஸ்ரபோத்து மையம் வரை உள்ள அனைத்து மலைவாழ் மக்கள், அனைத்து சீரோனியர், இவர்களை இஸ்ரவேல் முன்னிலையில் நானே வெளியேற்றுவேன்.
நான் உனக்கு கட்டளையிட்டபடி நீயும் அதை இஸ்ரவேலுக்கு உடைமையாக கொடு. இப்போது இந்த நாட்டை 9 குலங்களுக்கும் மனாசேயின் பாதி குலத்திற்கும் உடைமையாக குறித்து கொடு என்றார். அத்துடன் ரூபன் காத்து மக்களுக்கும் மனாசேயின் பாதி குலத்திற்கும் யோர்தானுக்கு கிழக்கே ஆண்டவரின் ஊழியர் மோசே குறித்து கொடுத்தவாறே உடைமையாக்கப் பெற்றவை. அர்னோன் பள்ளத்தாக்கின் எல்லையில் உள்ள அரோயேரிலிருந்து பள்ளத்தாக்கின் நடுவில் உள்ள நகர் வரையிலும், மெதபா சமவெளி முழுவதும், தீபோன் வரையிலும், எஸ்போனில் ஆட்சி செய்த எமோரியரின் மன்னன் சீகோனின் நகரங்கள் அனைத்தும், அம்மோனியரின் எல்லை வரையிலும், கிளையாத்து, கெசூரியர், மாகாத்தியரின் எல்லைகள், எர்மோன் மலை முழுவதும், சால்கா வரை பாசான் முழுவதும், தபாத்தியரில் எஞ்சியிருந்தவனும் பாசானிலிருந்து அஸ்தரோத்தையும் எதிரேயையும் ஆட்சி செய்தவனுமாகிய ஓகின் பகுதி முழுவதும். மோசே அவர்களை தாக்கி கைப்பற்றியிருந்தார். கெசூரியர் மாகாத்தியரின் நாடுகளையோ இஸ்ரவேலர் கைப்பற்றவில்லை. கெசூரியரும் மாகாத்தியரும் இந்நாள் வரை இஸ்ரவேலர் இடையே வாழ்கின்றனர். லேவியர் குலத்திற்கு மட்டும் அவர் உடைமை அளிக்கவில்லை. அவர் அவர்களுக்கு கூறியபடி அவர்களது உடைமை இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு செலுத்தப்படும் எரிபலியாகும். ரூபனின் குலத்திற்கு அவர்களின் குடும்பங்களின்படி மோசே அளித்த பகுதிகளாவன. அவர்களது எல்லை அர்னோன் பள்ளத்தாக்கின் ஓரத்தில் அரோயேரிலிருந்து சமவெளியின் நடுவில் உள்ள நகர் வரை மற்றும் மேதபாவில் உள்ள சமவெளி முழுவதும். சமவெளியில் உள்ள எஸ்போனும் அதன் எல்லா நகர்களும், தீபோன், பாமோத்து பாகால், பெத்பாகால் மேகோன், யாகசு, கெதமோத்து, மேபாத்து, கிரியதாயிம், சிப்மா, கர் சமவெளியில் உள்ள செரேத்து சாகர், பெத்பேகோர், பிஸ்கா பள்ளத்தாக்கு, பெத்தசிமோத்து, அதாவது சமவெளியில் உள்ள எல்லா நகர்களும். எஸ்போனில் ஆண்டு வந்த எமோரிய அரசன் சீகோனின் எல்லா அரசுகளும். மோசே அவனையும் மிதியான், ஏவி, ரக்கேம், சூர், கூர், ரபா ஆகியவற்றின் தலைவர்களையும் அந்நாட்டில் வாழ்ந்த சீகோன் தலைவர்களையும் தாக்கினார். இஸ்ரேல் மக்கள் வாளால் கொண்டவர்களில் நிமித்திகன் பெகோரின் மகன் பிலையாமும் ஒருவன். ரூபன் மக்களின் எல்லை யோர்தான் நதிக்கரை. அப்பகுதியின் நகர்களும் குடியிருப்புகளும் அவர்கள் குடும்பங்களுக்கேற்ப ரூபன் மக்களின் உடைமையாகியது. காத்தின் குலத்தை சார்ந்த மக்களுக்கு அவர்களின் குடும்பங்களின்படி மோசே அளித்த பகுதிகளாவன. யாசேர் கிளையாதின் எல்லா நகர்கள், ரபாவின் கிழக்கில் அரோயேர் வரை, அம்மோனியரின் நிலத்தில் பாதி, எஸ்போனிலிருந்து ராமத்து மிட்சப்பே வரை, பெத்தோனிம் மகனையும் இவற்றிலிருந்து தெபீரின் எல்லை வரை, பெத்தோரோம் பள்ளத்தாக்கில் பேத் நிம்ரா, சுக்கோத்து, சாபோன், எஸ்போனின் மன்னன் சீகோனின் எஞ்சியிருந்த அரசுகள், யோர்தான் எல்லையாக கிணரேத்து கடல் முடிவு வரை, யோர்தானுக்கு அப்பால் கிழக்கு வரை உள்ள பகுதிகள். காத்தின் மக்களுக்கு அவர்கள் குடும்பங்களின்படி இப்பகுதி நகர்களும் குடியிருப்புகளும் உடைமையாயின. மனாசேயின் பாதி குலத்திற்கு அவர்கள் குடும்பங்களின்படி மோசே அளித்த பகுதிகளாவன. அவர்களுடைய எல்லை மகனயீமிலிருந்து பாசான் முழுவதும், பாசானின் அரசன் ஓகின் அரசு முழுவதும், பாசானில் உள்ள 60 நகர்களும் யாயிரின் குடியிருப்புகள் முழுவதும், கிளையாதில் பாதி, அஸ்தரோத்து, எதிரேயி, பாசானில் இருந்த
ஓகின் அரசு நகர்கள். இவை மனாசேயின் மகன் மாக்கியருக்கும் மாக்கியரின் பாதி மக்களுக்கும் அவர்கள் குடும்பங்களுக்கும் அளிக்கப்பட்டன. எரிகோவிற்கு கிழக்கே யோர்தானுக்கு அப்பால் மோவாபு சமவெளியில் இருந்தபோது மோசே இப்பகுதிகளை உடைமையாக கொடுத்தார். ஆனால் லேவியர் குலத்திற்கு மோசே உடைமை அளிக்கவில்லை. அவர்களுக்கு அவர் கூறியபடி இஸ்ராயேலின் கடவுளாகிய ஆண்டவரே அவர்களின் உடைமை. யோசுவா ஆகமம் அதிகாரம் 14. கானான் நாட்டில் இஸ்ரவேலர் பெற்ற உடைமைகள் இவையே. இவற்றை குரு எலெயாசர், நூனின் மகன் யோசுவா, குலங்களின் தந்தையர்களின் தலைவர்கள் ஆகியோர் இஸ்ராயேல் மக்களுக்கு உடைமையாக அளித்தனர். மோசேயின் மூலம் ஆண்டவர் கட்டளையிட்டபடி 9 குலங்களுக்கும் அரை குலத்திற்கும் திருவுளச்சீட்டு மூலம் உடைமை அளிக்கப்பட்டது. மோசே 2 குலங்களுக்கும் அரை குலத்திற்கும் யோர்தானுக்கு அப்பால் உடைமை அளித்தார். லேவியர்களுக்கு அவர்கள் நடுவில் உடைமை அளிக்கவில்லை. யோசேப்பின் புதல்வர் மனாசே, எப்ராயிம் என்று 2 குலங்களாக இருந்தனர். லேவியருக்கு நிலத்தில் பங்கு தரப்படவில்லை. ஆனால் அவர்கள் தங்குவதற்கு நகர்களும் அவர்களின் கால்நடைகளுக்கும் மற்ற உடைமைகளுக்கும் மேய்ச்சல் நிலங்களும் தரப்பட்டன. ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரவேலர் செய்து நிலத்தை பகிர்ந்து கொண்டனர். யூதாவின் மக்கள் கில்காலில் யோசுவாவிடம் வந்தனர். கெனிசி என்னும் எபுன்னேயின் மகனுமான காலேபு அவரிடம், ஆண்டவர் கடவுளின் மனிதரான மோசேயிடம் காதேசு பர்னேயாவில் என்னை பற்றியும் உன்னை பற்றியும் கூறிய வார்த்தை என்ன என்று உனக்கு தெரியும். நான் 40 வயதாக இருக்கும்போது ஆண்டவரின் ஊழியராகிய மோசே என்னை காதேசு பர்னேயாவிலிருந்து நாட்டை உளவறிய அனுப்பினார். திரும்பி வந்து என் மனத்திற்கு பட்டதை அவருக்கு தெரிவித்தேன். என்னுடன் வந்த என் சகோதரர் மக்களின் இதயத்தை அச்சத்தால் நடுங்கச் செய்தனர். நான் முற்றிலும் என் கடவுளாகிய ஆண்டவரை பின்பற்றினேன். மோசே அந்நாளில், நீ என் கடவுளாகிய ஆண்டவரை முற்றிலும் பின்பற்றியதால் உன் காலடிப்பட்ட நிலத்தை எல்லாம் உறுதியாகவே உனக்கும் உன் மக்களுக்கும் என்றும் உடைமையாக அளிப்பேன் என்று எனக்கு ஆணையிட்டு கோரினார். இதோ அவர் கூறியது போல் இந்த 40 ஆண்டுகளாக இதுவரை ஆண்டவர் என்னை உயிருடன் வைத்துள்ளார். இதை ஆண்டவர் மோசேயிடம் கூறிய பொழுது இஸ்ரவேலர் பாலை நிலத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தனர். இப்பொழுது இதோ நான் 85 வயதானவன். மோசே என்னை அனுப்பிய நாளன்று வலிமையுடன் இருந்தது போல் மீண்டும் போர் புரிவதற்கும் போவதற்கும் வருவதற்கும் வலிமையுடன் இருக்கின்றேன். ஆண்டவர் அந்நாளில் கூறியது போல் இப்பொழுது எனக்கு இந்த மலைநாட்டை கொடு, ஏனெனில் அங்கே ஆனாக்கியர் இருக்கின்றனர், அவர்கள் அரண் சூழ்ந்த மாநகர்களில் வாழ்கின்றனர் என்று நீ கேள்விப்பட்டிருக்கின்றாய். ஆண்டவர் என்னோடு இருக்கக்கூடும். ஆண்டவர் கூறியபடி அவர்களை துரத்தி அடிப்பேன் என்றார். யோசுவா எபுன்னேயின் மகன் காலேபுக்கு ஆசி வழங்கி எபிரோனை உடைமையாக அளித்தார். இந்நாள் வரை எபிரோன் கெனிசியனான எபுன்னேயின் மகன் காலேபின் உடைமையாக உள்ளது. ஏனெனில் அவர் இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை முற்றிலும் பின்பற்றினார். முன்னாளில் எபிரோனுக்கு கிரியத்து அர்பா என்ற பெயர் வழங்கியது. அர்பா ஆனாக்கியருள் பெருமைமிக்க மனிதன் ஆவான். நாட்டில் போரின்றி அமைதி நிலவிற்று. திருப்பாடல் 129. என் இளமை முதற்கொண்டே என்னை பெரிதும் துன்புறுத்தினார்கள். இஸ்ரவேல் மக்கள் சொல்வார்களாக, என் இளமை முதற்கொண்டே
என்னை பெரிதும் துன்புறுத்தினார்கள். எனினும் அவர்கள் என் மீது வெற்றி பெறவில்லை. உழவர் என் முதுகின் மீது உழுது நீண்ட படைச்சால்களை உண்டாக்கினர். ஆண்டவர் நீதியுள்ளவர். எனவே பொல்லார் கட்டிய கயிறுகளை அவர் அறுத்தெறிந்தார். சீயோனை பகைக்கும் அனைவரும் அவமானப்பட்டு புறமுதுகிடுவராக. கூரை மேல் முளைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பாவார்கள். வளரும் முன் அது உலர்ந்து போகும். அதை அறுப்போரின் கைக்கு ஒரு பிடி கூட கிடைக்காது. அரிகளை சேர்த்தால் ஒரு சுமை கூட தேராது. வழிபோக்கரும் அவர்களை பார்த்து, ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக என்றோ, ஆண்டவரின் பெயரால் ஆசி வழங்குகிறோம் என்றோ சொல்லார்.